இன்னைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த சூப்பர் செமி ஃபைனல்ல 4 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி அடுத்ததா ஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா நுழைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்துல நம்ம இந்திய அணிக்காக ஆட்ட நாயகன் விருதை வாங்கியிருக்கிறதே நம்ம விராட் கோலி அவர்தான். இப்படி இருக்க அந்த விருதை வாங்க வந்திருந்தப்ப விராட் கோலி ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 37 ஓவர்கள் எனக்கு அவங்க போட்ட மோசமான திட்டம். ஆனால் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க செஞ்ச மாதிரியான தவற அந்த இடத்துல நான் செய்யல. ஸோ அதுதான் இந்த மேட்ச்ல தற்போது இந்தியா ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம விராட் கோலி ஆட்ட நாயகன் விருதை அவர் வாங்க வந்திருந்தப்ப ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க செஞ்ச தவறு நான் என்ன தவற செய்யல அப்படின்னு சுட்டி காட்டி பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்ட ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து கோலி அவருடைய ஸ்பீச்சை கேட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஆஸ்திரேலியா அவங்க செஞ்ச தவறு நம்ம விராட் கோலி அவர் எது செய்யல, நம்ம இந்தியா ஜெயிக்க எது முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம இந்தியா துவக்கத்திலேயே கிட்டத்தட்ட 8 ஓவர் முடியறதுக்குள்ள ரோஹித் சர்மா கில் 2 பேரையுமே இழந்து ஒரு தடுமாற்றமான நிலைமையில தான் நம்ம இந்தியா இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்ரேஷ் ஐயர் அதுக்கப்புறமா நம்ம விராட் கோலி 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம இந்திய வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாங்க. ஸோ ஸ்ரேஷ் ஐயர் அவர் கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாண்டாலும் விராட் கோலி அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் விளையாண்டாரு. கோலி அவருக்கு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் நிறைய லட்டு மாதிரியான பால், சிக்ஸர் அடிக்கக்கூடிய பால் எல்லாம் வீசிருக்காங்க. ஆனா கோலி அவங்க எப்படிப்பட்ட சுலபமான பால் வீசினாலும் அந்த பால் எல்லாத்துக்குமே பிக் ஷாட் விளையாடாம சிங்கிள் டபுள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கோலி அவருக்கே தெரியாம 4 போனதா உண்டு அப்படின்னு கோலி ரொம்ப நிதானமா அவருடைய அக்ரெசிவ் பேட்டிங்கை கட்டுப்படுத்திட்டு விளையாண்டிருக்காரு. ஸோ இதை பத்தி தான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஆட்ட நாயகன் விருதை வாங்க வந்திருந்தப்ப கூட விராட் கோலி அவர் குறிப்பிட்டிருந்தது 84 ரன்கள் நம்ம விராட் கோலி அவர் எடுத்திருக்காரு. ஆனா அதுல அடிச்சது வெறும் 5 4 மட்டும்தான் கோலி அடிச்சிருக்காரு. அதாவது 20 ரன் மட்டும்தான் ஓடாம எடுத்திருக்காரு. மற்றதா அவர் எடுத்த 64 ரன்கள் எல்லாமே சிங்கிள் டபுள்கள் இப்படி ஓடி தான் விராட் கோலி எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியா அணியின் போலர்கள் எவ்வளவுதான் கோலி அவருடைய டெம்டேஷனை கூட்டுற மாதிரியான போலிங் போட்டாலும் கடைசி வரைக்கும் நான் அசரவே இல்லை. எனக்கு எவ்வளவோ சுலபமான பால், சிக்ஸர் ஈஸியாக அடிக்கக்கூடிய பால் போட்டாலும் நான் என்னுடைய அக்ரெசிவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு மேட்ச் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு கம்முனு எல்லா பாலையுமே சிங்கிள் டபுள் அப்படின்னு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் ஸ்டீவ் ஸ்மித், முக்கியமாக கடைசி நேரத்தில் அலெக்ஸ் கேரி, இவங்க யாருமே இப்படிப்பட்ட பேட்டிங் விளையாடல. அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேட்டிங் விளையாண்டாங்க. அவங்க பக்கம் என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டிங் கொடுத்திருந்தா ஆஸ்திரேலியாவின் ஸ்கோர் இன்னும் உயர்ந்திருக்கும். ஆனால் அவங்க செஞ்ச அந்த தவறை நான் செய்யல. அதுதான் இந்தியாவை கடைசி வரைக்கும் நின்று தற்போது வெற்றியின் பாதைக்கு என்னால கொண்டு போக முடிஞ்சது. அந்த வகையில் நான் ஸ்ட்ரைக்ல நின்ற 37 ஓவரும் ஆஸ்திரேலியா பவுலர்கள் என்ன டெம்டேஷன் பண்ற மாதிரியான பால் தான் போட்டாங்க. நான் அந்த எல்லா இடத்துலையுமே பொறுமையாக இருந்தது தற்போது இந்தியாவின் வெற்றிக்கு அது உதவியாக இருக்கு அப்படிங்கிறத நினைக்கிறப்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு ஆட்ட நாயகன் விருதை வாங்கிட்டு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க செஞ்ச தவறை நான் செய்யல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இதை கேட்ட ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்ச வருத்தம் மட்டும் இல்லாமல் கோலி அவருடைய இந்த ஸ்பீச்சை கேட்டும் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே கண் கலங்கி போயிட்டாங்க.